ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த மந்த்து தை மாதம் இல்லையா, அதனால் தை வெள்ளி நம்ம சாமி கும்பிட போகிறோம். அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தை வெள்ளியும் கும்பிடுவோம், அதே நேரத்தில் கன்னிமார்க்கில் முனீஸ்வரன் சேர்த்து நாங்கள் வீட்லேயே கும்பிடுவோம். கோயிலெல்லாம் போய் பண்ண மாட்டோம். வீட்லேயே பேக் சைடில் நம்ம பால்கனியில் வச்சு ஒரு 3 செங்கல் வச்சு நம்ம சக்கரை பொங்கல், வடை, சுண்டலெல்லாம் செஞ்சு நம்ம முனீஸ்வரருக்கு தீபார்த்தனை பண்ணுவோம். அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு முக்கல்ல ஊற போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ குக்கரில் போட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு, டேஸ்ட்டுக்கு உப்பை போட்டு குக்கரை மூடி கேஸ் ஆன் பண்ணிடலாம். 3 விசில் வந்தவுடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சுண்டல் ரெடியாக. சுண்டல் வேக வச்சது தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சுண்டலுக்கு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். சுண்டலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன கடாயை எண்ணெய் 1 ஸ்பூன் கூட வேண்டாம், 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணது அதையும் போட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பெருங்காயத்தூளை போட்டோம்னா தாளிப்பு ரெடி. தாளிப்பு இந்த சுண்டலில் கொட்டிடலாம். இப்போ தாளிப்பை கொட்டியாச்சு. இதை நல்லா குளிக்க விட்டோம்னா அந்த எண்ணெய்லாம் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் திருகளையும் போட்டோம்னா நமக்கு அதிகமாக இருக்கும். நான் தேங்காய் திருகல் போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சுண்டல் ரெடி. இப்போ பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் அரிசியும் ஒரு 1/4 டம்ளர் சிறுபருப்பும் சேர்த்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். பொங்கல் வைக்கிற பாத்திரம் இது, பொங்கல் பாத்திரம் இது தான். எனக்கு எப்போவுமே நான் கோயிலுக்கு பொங்கல் வச்சாலும் சரி, எந்த விசேஷமாக இருந்தாலும் பொங்கல் வைக்கினா சக்கரை பொங்கல் நான் இதில் தான் பண்ணுவேன். இப்போ நான் இதில் குங்குமஞ்செல்லாம் வச்சு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம இந்த அரிசியும் சிறுபருப்பும் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தளன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். அப்படியே கூட மொத்தமாக போட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சு கூட நம்ம வச்சிடலாம். நான் எப்போவுமே கோயிலுக்கெலாம் பொங்கல் வைக்கும்போது அப்படி தான் வைப்பேன், வீட்லேயும் அப்படி தான் வைப்பேன். இன்றைக்கி உங்களுக்காக நான் கொதிக்க வச்சுட்டு ரைஸை போடுறேன். அரிசி போட்டாச்சு. ஒரு கிளறி விட்டுலாம். அதை நம்ம கொதி வரும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, பொங்கல் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கல்லுப்பு, எந்த ஸ்வீட்டு பண்ணாலும் டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன். அடுத்து ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் ஏலக்காவை 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். பொடி ஸ்மெல் ரொம்ப பிடிக்காதுங்கனால நான் 2 ஏலக்காவை பிச்சு மட்டும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா கொதி சுண்டி வந்த பிறகு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா அடியிலேருந்து கிளறி விடலாம். இப்போ வெல்லம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பச்சை கற்பூரம் சும்மா லைட்டாக தூவியிருக்கேன். அது நமக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். பச்சை கற்பூரம் இது ஆப்ஷனல் தான். அந்த வாசனை ஸ்மெல் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெல்லம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா கட்டியாயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இதில் டால்டாவும் நெய்யும் போட்டிருக்கேன். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி கோல்டன் ஃப்ரை வந்தால் போதும், கருகக்கூடாது. பொங்கலில் இந்த தாளிப்பு போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. வாசனை கமகமன்னு வருதுங்க. நெய் கதுக்கும். நெய், வெல்லம், முந்திரி, சக்கரை பொங்கல் ரெடி. உளுந்து ஒரு 2 மணி நேரமாக ஊற போட்டிருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நம்ம தண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு மிக்ஸி ஜார்லேயே மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சு நம்ம சுடும்போது மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கு முன்னாடியே நம்ம வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது தண்ணி ஆகிடும். அப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது ரொம்ப எண்ணெய் கோத்துக்கும். அதனால் நம்ம சுடும் போது மாவை அதில் மிக்ஸ் பண்ணி
சுட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு மாவை போட்டு நல்லா பீட் பண்ணலாம். நல்லா கையிலேயே நல்லா புஷு புஷுன்னு அடித்தா நமக்கு வடை சூப்பராக வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம மாவை போடலாம். மாவு தொட்டுக்கிறது கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கையை வந்து தொட்டுக்குங்க. பக்கத்தில் ஒரு கிண்ணம் வச்சு லைட்டாக தொட்டு நம்ம சூப்பராக வரும். இந்த பதம் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு உள்ளே வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே ப்ரௌன் ஆகிடும். ஆனால் உள்ளே வந்து உளுந்த வந்து வேகவே வேகாது. அதனால் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ பாருங்கள் லோ ஃப்ளேமில் இருந்து எண்ணெய் காஞ்சதுனால நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்தது போட்டதெல்லாம் இன்னும் வேகலை. அங்கே பாருங்கள் தெரியுதா? ஆனால் மேலே வந்து அதையும் திருப்பி போட்டுக்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சு. சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். இந்த 3 கல் வச்சு தான் நம்ம கும்பிட போகிறோம். இதுக்கும் நல்லா நான் புது கல் வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் காலையிலேயே கழுவி எடுத்து காய வச்சு எடுத்துருக்கேன். இந்த கல்லுக்கு நம்ம குங்குமஞ்சா வைக்கணும். இடத்துல தான் நான் நல்லா மாப்பை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இந்த இடத்துல நம்ம கோலம் போட்டு அந்த செங்கல் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இங்கே வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல சின்னதாக கோலம் போட்டுக்கலாம். இப்போ கோலம் போட்டாச்சு. பாத்திரம் கலசத்துக்கெல்லாம் குங்குமஞ்சள் வச்சாச்சு. இப்போ நம்ம கல்லுக்கும் குங்குமஞ்சள் வச்சிடலாம். மஞ்சள் தேய்ச்சாச்சு. குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ மேலே பூவெல்லாம் போட போகிறோம். அதனால் மேலேயும் கொஞ்சம் மஞ்சள் தடவிக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த பிளேஸில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். சுவாமியை வச்சாச்சு. சித்தாடையை கட்டி விட்டுடலாம். இந்த சித்தாடை கடையில் கேட்டாலே தருவாங்க. இது 50 ரூபாய். இதை மடித்து இப்படி கீழே கட்டி விட்டுடலாம். சித்தாடை கட்டியாச்சு. இப்போ விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போடலாம். பூ வச்சிடலாம். பூ வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு. வெத்தலை பாக்கு, பழம், எலுமிச்சம்பழம் ஒன்றும் வச்சாச்சு. இப்போ இலையை போட்டு நம்ம சுவாமி கும்பிட வேண்டியது தான். எல்லாம் போட்டாச்சு. இப்போ தேங்காய் உடைச்சி தீபார்த்தனை பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.